ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாதம் என்று கூடுங்கள். இறையாட்சி மண்ணில் மலர, இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ, அன்பில் நெனைய, அருளில் வளர, அன்பனாய் ஆயனாய் எம்மை அழைக்கின்றார். அழைப்பை ஏற்று அன்பின் பின் வாழ தொடர அகந்திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்கப்பெற்றோரே வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சிய வாழ வாழ மீட்பரின் மானிடரின் மீட்புக்காய் மனுக்குலத்தின் வாழ்வுக்காய் தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள். திருப்பீடம் நோக்கி வாருங்கள் என அழைத்தவர் குரல் கேட்டு ஆலயப்பீடம் நாடி ஒன்றிணைந்துள்ள இனிய உறவுகளே, இன்று பொதிக்காலம் 15ஆம் ஞாயிறு விடியலில் உங்களை மகிழ்வுடன் இப்பங்கின் அந்நியர்களாகிய நாம் இன்று எமது சபை அன்னியாகிய கார்மேல் அன்னை மாதாவின் பேரில் வருக வருக என அழைத்து நிற்கின்றோம். இவ்வன்னை வழியாக இதுவரை காலமாக நாம் பெற்று வருகின்ற கொடைகளுக்கு நன்றி கூறுவதுடன் அந்நியவளின் பரிந்துரை எமக்கு கிடைக்க வேண்டுவதுடன் எமக்கு அடுத்திருப்போர் யார் என்பது பற்றி சிந்திக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். உதவும் மனநிலையும் உயிர்காக்கும் உயிர் துடிப்பு போன்ற மனநிலைகள் எம்முடைய எழ வேண்டும். இவ்வாறான அதிரடி செய்கையினால்தான் அடுத்திருப்போரின் தேவைகளை நாம் அறிந்து
ஈடு செய்ய முடிகின்றது. நாணயத்திற்கு இருபுறம் உள்ளது போல இறையன்பு பிறரன்பு இருக்கின்றது. எனவே நாம் சட்ட திட்டங்களை சமுதாயங்களை மட்டுமே கைக்கொள்ளாது மனிதநேயத்தை நேசிப்பவர்களாக வாழவும் அருள் பண்ணுவதுடன் நாளாந்த வாழ்விற்கு வெற்றிக்கு ஒளியாக விளங்கும் தாயவளை பின்பற்றினால், அவளை மன்றாடினால் வழி தவற மாட்டோம், அவளை வேண்டினால் மனங்கலங்க மாட்டோம், அவளை நினைத்தால் அழிந்து திரிய மாட்டோம், அவள் தாங்கினால் சறுக்கி விழ மாட்டோம், அவள் பாதுகாத்தால் அச்சங்கொள்ள மாட்டோம், அவள் வழிகாட்டினால் களைப்புற மாட்டோம், அவள் ஆதரவு பெற்றால் துறையில் கரை சேருவோம் என்ற இறை நம்பிக்கையில் நிலைத்து நின்று வாழ அருள் வேண்டி தொடரும் கல்வாரி நினைவு பலியில் இணைந்து மன்றாடுவோம். மூவர் இறைவனுடைய பேரில் இந்த பலியை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சௌரங்களே, இந்த காலை வேளையிலே பொது காலத்தினுடைய 15ஆம் ஞாயிறு தினத்தில் கார்மேல் அன்னைக்கு விழா எடுக்கிற இந்த அன்னையர்களோடு சேர்ந்து இந்த பலி விருந்திலே பங்கெடுக்க இணைந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் மனிதநேய பணியாளர்களாக பிறர் தேவையில் நாங்கள் ஈடுபாடு காட்டுகிறவர்களாக இருக்க இந்த பலி வழியாக மன்றாடுவோம். கடந்த காலங்களிலே பிறர் தேவைகளில் நாங்கள் அசட்டையாக இருந்த நேரங்கள், பிறரை காயப்படுத்திய நேரங்கள், இவற்றுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வை இன்று மாற்றிவிடும் இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. பாதை தவறி சென்று விட்டேன் இயேசுவே, எனக்கு பாதை காட்ட விரைந்து வாரும் இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. இருளிலே சிக்கிவிட்டேன் இயேசுவே, எனக்கு ஒளியை தர ஓடி வாரும் இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகிறேன் உமக்காக இயேசுவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே இறைவனின் மாட்சியில் இருப்பவர் மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறைக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை.
உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பாலும் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நம்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியோன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. இரண்டாம் வாசகம். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காய் படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காய் படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தருவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 25 முதல் 37 நிறைவு பெற. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை: ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒருவர் தற்செயலாய் வெளியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தினாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவர் மீது பரிவு கொண்டார். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, நான் ஏறத்தாழ 22 வருடங்களாக பங்குகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னிடம் இதுவரை யாரும் வந்து, ஃபாதர், நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது கிடையாது. என்னுடைய பிள்ளையை இதுக்கு விடுவீங்களா, என்ற புருஷனை இந்த பதவிக்கு விடுவீங்களா, என்ற மனுஷியை இந்த பதவிக்கு விடுவீங்களா, என்ற பக்கத்து வீட்டுக்காரனை இந்த பதவிக்கு விடுவீர்களா என்றுதான் பலர் கேட்டதை நான் நினைவுபடுத்தி கொள்கிறேன். பிரதானமான அவசியமான விடயங்களை நாங்கள் கைவிட்டு அவசியமில்லாத முக்கியமற்றவற்றை நாங்கள் இறுக பற்றி கொண்டு வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு முன்னிருக்க செய்கிறது. எங்களுடைய உள் உணர்வுகள் அல்லது தேடல்கள்
எதை நோக்கி இருக்கின்றன என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் ஆழமாக சிந்திக்க இன்றைய வார்த்தை எமக்கு அழைப்பு தருகிறது. இன்றைய முதலாவது வார்த்தையிலே இணைச்சட்ட நூலிலே பார்க்கிற பொழுது, நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது என்று இறைவன் சொல்லுகிறார். அந்த வார்த்தை, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு, சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு என்று இணைச்சட்ட நூலிலே மோசே தன்னுடைய மக்களுக்கு அறிவுறுத்துகிறார், அழைப்பு கொடுக்கிறார். இங்கே நாங்கள் பிரதானமாக இருக்க வேண்டியது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுப்பதும், அவருடைய கட்டளைகளுக்கு கடைப்பிடிப்பதும், ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் திரும்பி வருவதும் ஆகிறது. இந்த திரும்பி வருதல் என்பது எவ்வாறு நிகழ முடியும் என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய குரலுக்கு நாங்கள் எவ்வாறு செவி கொடுப்பது, அவருடைய கட்டளைகளை எவ்வாறு நாங்கள் கடைப்பிடிப்பது, எவ்வாறு ஆண்டவரிடம் திரும்பி வருவது என்கிற 3 விடயங்களை மோசே தன் சார்ந்த மக்களுக்கு இறைவன் பேரால் அறிவுறுத்தல் கொடுக்கின்றார், அழைப்பு கொடுக்கின்றார். இன்று எங்கள் வாழ்விலே இந்த 3ம் அவசியப்படுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே சற்று ஆழமாக தட்டி கேட்க இறைவன் நம்மை அழைத்து நிற்கின்றார். இறைவனுடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுக்க வேண்டுமாக இருந்தால், இங்கே பதிலுரை பாடலிலே சொல்வது போல ஆசிரியர், கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. எங்களுடைய உள்ளம் எந்த விடயத்திலே ஊக்கமாக இருக்கிறதோ அதை பொறுத்து எங்களுடைய தேடல்கள் இருக்கிறது. எங்களுடைய தேவை எதுவோ அதை நோக்கியே எங்களுடைய தேடல்கள் இருக்கிறது. எங்களுடைய தேவை பிறர் மத்தியிலே இறைவனுடைய குரலுக்கு செவிமடுக்கிறவர்களாக, பிறர் மத்தியிலே பரிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற தேவை இருந்தால் அதை நாடிய விடயங்களை நாங்கள் தேடுவோம், அவற்றை கண்டுபிடிப்போம், அதனை நாங்கள் செயல்படுத்துவோம். தமிழிலே ஒரு பழமொழி, பல பழமொழிகளில் ஒன்று சுளகு பற்றி ஒன்று இருக்கிறது. தனக்கு தனக்கு என்றால் சுளகு படக் படக்கண்டு அடிக்கும். பிரியமான சோரங்களை, இந்த எனக்கு என்றால் நாங்கள் கூடுதலாக ஈடுபாடு காட்டுவோம். பிறர் வாழ்க்கையிலே ஒரு அக்கறையோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அதில் நாங்கள் தள்ளி நிற்கிற ஒரு நிலை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. இங்கே 3 வகையான மனிதர்களை பார்க்கிறோம். ஒன்று சுரண்டல் செய்கிறவர்கள், 2வது தள்ளி நிற்பவர்கள், 3வது பரிவு கொள்ளுகிறவர்கள். இந்த நிலையில் நாங்கள் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதைத்தான் இறைவன் சிந்திக்க அழைக்கிறார். இந்த 3ல் நான் எதுவாக இருக்கிறேன்? பிறரை சுரண்டி வாழுகிறவனாக இருக்கின்றேனா? பிறரிடம் இருக்கிறவற்றை கவர்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறேனா? அந்த சுளகை போல எனக்கு என்ற அந்த சுயநலத்தோடு வாழுகின்றவளாக இருக்கின்றேனா? இல்லை என்றால் பிறர் வாழ்விலே வருகிற துன்பங்களை கண்டும் காணாதது போல நாங்கள் விலகி போகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் ஈடுபாடு கொள்ளுகிற, பரிவு காட்டுகிற, அன்பு செய்கிற, எங்களுடைய நேரத்தை பிறருக்காக செலவு செய்கிற மக்களாக இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய நாளிலே நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிற பொழுது இதை ஒரு படமாக எடுத்தால் இதிலே வருகிற வில்லன் யாரு, இதிலே வருகிற ஹீரோ யாரு என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இதிலே வருகிற வில்லன் அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே போகிற அந்த பயணியை தாக்கி அவனை குற்றுயிராக விட்டு போகிறவர்கள் வில்லன்களாக இருக்க முடியும். அவர்களுக்கு உதவியாளர்களாக கண்டும் காணாமல் போகிறவர்களாக வருகிற குருவும் லேவியும் இருக்க முடியும். இங்கே வருகின்ற ஹீரோ அந்த நல்ல சமாரித்தனும், அவருடைய துணை ஹீரோவாக வரக்கூடியவர் அந்த சாவடியினுடைய தலைவருமாக, அந்த கண்காணிப்பவருமாக இருக்கிறார். பிரியமான சோரங்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஹீரோவாக இருக்கிறோமா அல்லது வில்லனாக இருக்கிறோமா அல்லது ஜீரோவாக இருக்கிறோமா?
இதையும் நாங்கள் எங்களுடைய மனதில் கேட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே முதலாவது வகையினரை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த கள்வர்கள், என்னுடையதெல்லாம் எனக்குத்தான், உன்னுடையதெல்லாம் எனக்குத்தான் என்கிற மனப்பாங்கு கொண்டவர்கள். பிறர் சிநேகம் துளியுமற்றவர்களாக இருப்பார்கள். நான், எனக்கு, என்னுடையது, என்னுடைய குடும்பத்துக்கு, எனக்குரியவர்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய சாதிக்கு, என்னுடைய மொழிக்கு, என்னுடைய இனத்துக்கு, என்னுடையது என்கின்ற ஒரு குறுகிய மனப்பாங்கோடு வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். என்னுடையதெல்லாம் எனக்கே, உன்னுடையதும் எனக்கே என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த இரண்டாவது வகையினரை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்களை அந்த தள்ளி நிற்கக்கூடிய லேவியர் அல்லது இந்த குருவை நாங்கள் பார்க்கிற பொழுது இவர்கள் தங்களுடைய மதக்கடமையை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் தீட்டுப்படாதிருப்பது சட்டமாகிறது. எனவே இவர்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள், மனிதநேயத்தை புறக்கணிக்கிறார்கள். எனவே தான் இவர்கள் குற்றீராக கிடக்கிறவன் அருகில் செல்லாமல் அவர்கள் தள்ளி நிற்கிறார்கள் அல்லது விலகிச் செல்லுகிறார்கள். அவர்களுடைய மனப்பாங்கை பார்த்தோம் என்றால் என்னுடையதெல்லாம் எனக்கே, உன்னுடையதெல்லாம் உனக்கே என்று தள்ளி செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த மூன்றாவது மனிதனை நாங்கள் பார்க்கிற பொழுது, சமாரியனை நாங்கள் பார்க்கிற பொழுது, இந்த ஜூதர்கள் சமாரியர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த சமாரியர்கள் ஜூதர்களாக முன்னைய காலங்களில் இருந்தவர்கள் பின் நாட்களிலே வேற்று இனங்களோடு கலந்து திருமணம் செய்ததனால் இந்த ஜூதர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. எங்களிடம் இருக்கிற சாதிய அமைப்புகளைப் போல, அவன் சரி, அவன் குறைஞ்சாள், நான் தான் கூடினாள். ஜூதர்கள் கூடியவர்கள் என்று கணித்தார்கள், சமாரியவர்களை குறைந்தவர்கள் என்று கணித்தார்கள். எனவே அவர்களிடம் இவர்கள் கலக்கவில்லை. அந்த கலக்காத அந்த மனிதன்தான் இந்த கலக்க முடியாத பிறரோடு என்று சொல்லுகிற அந்த ஜூதனுக்கு அருகிலே செல்லுகிறான். தன்னுடைய மனிதநேயத்தை அவனோடு கலந்து கொள்ளுகிறான். அவனுடைய எண்ணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, உன்னுடையதும் உன்னுடையதே என்று சொல்லி அவன் தன்னுடைய பரிவிரக்கத்தை அவன் மேல் காட்டுகிறான். பிரியமான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வாறு வாழுகிறோம்? இந்த திருவிழா வரை அண்மிக்க இருக்கிறது. நாங்கள் இந்த திருவிழாவிலே எவ்வாறான மனப்பாங்கோடு நாங்கள் வாழ முற்பட போகிறோம்? அந்த 10 நாட்களையும் எவ்வாறு நாங்கள் அணுக இருக்கிறோம் என்பதையும் ஆழமாக சிந்திக்க முடியும். இதில் வருகிற அந்த கள்வனை போல எனக்குரியதுகளை எமது குடும்பத்துக்காக அபகரிக்க முனைகிறவர்களாக, அது முன்னுரையாக இருக்கலாம், மன்றாட்டாக இருக்கலாம், ஆராத்தியாக கூட இருக்கலாம். அது இன்றைய ஆக்களுக்கு கொடுக்கணும். மற்ற ஆக்களை தள்ளி வைக்கிறோம் என்றால் நாங்கள் எந்த வகையினராக இருப்போம்? அந்த முதல் வகையினராக, பிறருக்குரியதை நாங்கள் கவர்ந்தெடுக்கிற பொழுது அது நாங்கள் பிறரிடமிருந்து கொள்ளையடிக்கிறவர்களாக மாறுகிறோம். இரண்டாவது, என்னதான் நடக்கட்டும், தூசி இருந்தால் என்ன, குப்பை இருந்தால் என்ன, நாங்கள் வந்தோமா இருந்தோமா, பூசியை கண்டோமா வீட்டை போனோமான்னு இருப்போம். எந்த கலக்கமும் இருக்காது, இல்லையா? காசு கொடுக்கும், அது எங்கள்கிட்ட காசு இல்லை, நாங்கள் 65 வயசாச்சு, 64 ப்ளஸ் ஆகிட்டு கட்டணுமா கட்டக்கூடாதா? சில நேரம் கேள்வி எழலாம், டிஸ்கஷன் நடக்கும். எனக்கு இப்போ 64 ப்ளஸ், காசு கட்டணுமா கட்டக்கூடாதா? இவ்வாறு நாங்கள் தள்ளி நிற்க முடியும். அல்லது ஒருவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பார், நாங்கள் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருப்போம். ஓஹோ, அதுக்கும் ஒரு வியாக்கியானம் கொடுப்போம். அப்பொழுது நாங்கள் லேவியை போல அல்லது குருவை போல தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருப்போம். ஐயோ, இந்த வீடு தூரத்தில், பண்டத்திருப்பில், மாரிசங்குடலில், மாதகல்ல, இளவாலையில், நான் மானிப்பால் இருக்கிறான், என்னண்டு வந்து கோயிலில் வேலை செய்கிறது என்று அங்கே தூர தள்ளி நின்று கொள்வோம். அவ்வாறு தள்ளி நிற்கிற பொழுது நானும் ஒரு லேவியாக, நானும் ஒரு குருவாக மாறுகிறேன். பிரியமான சோரங்களே, எப்பொழுது என்னுடைய ஆலயம் என்ற அந்த உணர்வோடு பிறரை வாழ வைக்கிறவனாக நான் கலக்குகிறேனோ அப்பொழுதுதான் நான் நல்ல சமாரித்தனாக வாழ முடியும். என்னுடைய வாழ்வை பரிவு கொண்டவனாக பிறருக்கு கொடுக்கிற பொழுது, இறைவனுக்கு கொடுக்கிற பொழுது, அப்பொழுதுதான் நான் அந்த புனிதமான வாழ்வை நான் அடைய முடியும். இதில் நான் எந்த வகையினனாக இந்த 9 நாட்கள் வாழப்போகிறேன் என்பதையும் இந்த நாட்களில் நாங்கள் சிந்திப்பது மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமான சகோதரங்களே, இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்ட மக்களை நாங்கள் பார்க்கிறோம். 66 சிதிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 300க்கும் மேற்பட்ட சிதிலங்கள் எடுக்கப்பட காத்திருக்கின்றன. அது 3வது 4வது 5வது கட்டங்களில் நிகழலாம். பிரியமான சகோதரங்களே, அந்த இடத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அந்த அத்தனை மக்களையும் கொலை செய்து புதைத்தவர்கள் எந்த வகையினராக இருப்பார்கள்?
கொள்ளையடிக்கிற முதலாவது வகையினராக இருப்பார்கள். அந்த குற்றுயிராக கிடந்து இறந்து போனவர்கள், புதைக்கப்பட்டவர்கள் அந்த யூத மனிதனைப் போல கிடப்பார்கள். அவருக்காக குரல் கொடுக்கிறவர்கள், தங்களுடைய உயிரைய துச்சமென மதித்து 96 தொடக்கம் இன்று வரை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் நல்ல சமாரித்தனாக இருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன, எங்கட வீட்டியா நடந்ததுண்டு அந்த போராட்டத்துக்கும் போகாமல், அந்த விடயங்களையே கவனிக்காமல், அந்த மக்களுக்காக ஒரு செபம் கூட சொல்லாமல் நாங்கள் இருப்போமாக இருந்தால் அந்த லேவியாக, அந்த குருவாக நானும் மாறிவிடுகிறேன். பிரியமான சகோதரங்களே, ஈடுபாடுள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கிறது. ஈடுபாட்டிலே தான் கிறிஸ்தவ ஆன்மீகம் ஊற்றெடுக்கிறது. இயேசு ஆண்டவர் தள்ளி நின்றவராக அல்லது காயப்படுத்தியவராக இருக்கவில்லை. காயப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மருந்து கொடுக்கிறவராக மாறினார். அதைத்தான் இன்றைய நல்ல சமாரித்தன், இயேசுடைய வார்த்தையை கேட்காத ஒருவன் கூட அவன் பெறுகிறான் என்பதை இயேசு சொல்லுகிறார். இயேசு அந்த யூத மக்களுக்காக எத்தனையோ இடங்களிலே போதித்தார், பல புதுமைகளை செய்தார். ஆனால் அவர்கள் மனம் மாறவில்லை. இந்த சமாரித்தன், இயேசுடைய வார்த்தையை கேட்காதவன் அவன் மனம் மாறுகிறான் என்றால் அங்குதான் கிறிஸ்தவ ஆன்மீகம் ஊற்றெடுக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். எனவே பிரியமான சகோதரங்களே, ஒரு ஈடுபாடுள்ள பரிவுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம். பிறருக்காக நம்மை கொடுக்க முயலுவோம். இந்த ஆலயத்துக்காக கொடுக்க முயல்வோம். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய ஆட்சிக்காக கொடுக்க முயல்வோம். புதியதொரு உலகத்தை கட்டி எழுப்புவோம். ஆமேன். எழுந்து நின்று தமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளாக ஒளியினின்று ஒளியாக, கடவுளாக உண்மை கடவுளாக இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். போஞ்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். வாயிலாக பேசியவர் அவரே. மன்னிப்புக்கான ஒரே தீர்வு ஏற்றுக்கொள்கின்றேன். தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என அழைப்பு விடுக்கும் தெய்வமே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். திருமுன் கூடி நிற்கும் நாம் அனைவரும் இத்திருப்பலியின் விசேட மாண்பினால் அர்ச்சிக்கப்பட்டு இந்நாளிலும் இவ்வாறு முழுமையிலும் இறை பராமரிப்பின் மூலமாக போஷிக்கப்பட்டு வழி நடத்தப்பட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மீது அன்பு கூறுவது போல் உமக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என திருவனம் பொழிந்த தெய்வமே,
பணிபுரிய நம்மை வந்தளித்த எம் திருத்தந்தை, ஆயர், அருட்பணியாளர்கள், துறவிகள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். சிறப்பாக எம் பங்கு தந்தையையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றென்றும் இவர் ஆவியின் ஆளுகையினால் அணி செய்யப்பட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சட்டங்களையும் நியமங்களையும் கடைப்பிடிக்க அழைப்பு விடுக்கும் தெய்வமே, எமது கார்மேல் அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் அன்னையவள் எமக்காக பரிந்துரைத்து தற்கால உலக லௌகீக மாயைக்குள் நாம் சிக்கி ஆன்மீக வாழ்வில் தளர்வடையாது எம்மையும் எம்மை சார்ந்திருப்போரையும் தூயோராகிய வழியில் நடக்க எம் கரம் பிடித்து நடத்தியெழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என வாக்குரைத்த வல்லவரே, உடல் உள்ள நோய்களினாலும் வைத்தியசாலைகளிலும் தனிமையிலும் சிறைச்சாலைகளிலும் விரக்தியின் விளிம்பில் வாடிடும் எம் சகோதரங்களுக்கு வாழ்வில் வல்லமையின் ஆரோக்கியமான வாழ்வு மலர்ந்திட அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தவர்களுடைய ஆன்மாக்களின் பரவசமும் இன்பமாய் விளங்குகின்றவரே, எமது சபையில் அங்கத்தவர்களாய் இருந்து பணிபுரிந்து அமரத்துவம் அடைந்த சகோதரங்களுக்காக வேண்டுகின்றோம். இவர்கள் செய்த நன்மைத்தனங்களினால் பாவ பொறுத்தல் அளித்து உமது பேரின்பத்தை என்றென்றும் நித்திய முகமாய் அனுபவிக்க அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய அடியாரும் தாயுமாகிய கார்மேல் அன்னையின் நாமத்திலே நமது ஆலயத்தில் பக்தி சபையாக தங்கள் பணியை ஆற்றுகிற கார்மேல் அன்னை மாத சபையினரை உம்முடைய பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். புனித ஸ்டீஃபன் ஸ்டாக்கு மரியன்னை காட்சி கொடுத்து இந்த உத்தரியத்தை நாங்கள் எங்களுடைய ஆன்மீக ஆயுதமாக பயன்படுத்த நீர் பணித்தது போல கார்மேல் மலையிலே உருவாகிய அந்த சபை இன்று வரை கார்மேல் சபையினராக உலகமெங்கும் வியாபித்து பணியாற்றுகிற அத்தனை குருக்கள் துறவியரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரிடமிருந்து ஊற்றெடுக்கிற அந்த ஆன்மீக வாழ்வை, இந்த மரியன்னையின் வழியிலே அவர்கள் வாழுகிற அந்த வாழ்வை காகுமக்கர் என்று சொல்கிறோம். அதை கடைப்பிடிக்க முயலுகிற மத அன்னையர்கள் அனைவரையும் நீரை ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்விலே உம்மை பின்பற்றுகிறவர்களாக, உம்மை பிரதிபலிப்பவர்களாக, பலவீனங்களை கடந்து வாழ நீரை ஆசீர் பொழிவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரி புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன்ன காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டபமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் விடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுதுன்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து இறைவனுடைய அன்பிலே நாங்கள் என்றும் வாழ, பிறரிலே சிநேகம் கொண்டவர்களாக, பரிவு கொண்டவர்களாக, தள்ளி நிற்காத, காயப்படுத்தாத, சுரண்டாத வாழ்வை வாழ இறையருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமுமே காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
கலந்திடும் மழைத்துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம் கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் மன்னன் இயேசு இணைகின்ற நேரம். எம்மை தாங்கி வழிநடத்துகின்ற கருணைக்கு நன்றி கூறுகின்றோம் தந்தாய். உமது மகிமைக்குரிய மீட்பு திட்டத்தில் தம்மை இணைத்து எமது அன்னியானவர் மூலம் நாம் பெற்று வருகின்ற அருட்கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடருமான பொழுதிலும் பரிந்துரை எமக்கு கிடைக்க வேண்டி நிற்பதுடன் எம் அன்னியானவர் இல்ல தரிசனத்தின் மூலம் எம்மவரின் உள்ளத்து குமுறல்களை கேட்டறிந்து நல்ல விடையருள வேண்டுவதுடன் எமது சபையில் புதிய அங்கத்தவர்கள் சேரவும் அருள் வேண்டுகின்றோம். தொடருமான பொழுதெல்லாம் சிறகின் நிழலில் எம்மை பாதுகாத்திட அருள் வேண்டி நிற்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன். அறிவித்தல்கள். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை திருப்பலி இடம்பெறாது. எதிர்வரும் 16ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 12 மணிக்கு கொடிமரமேற்றும் நிகழ்வு இடம்பெறும். அன்றைய தினம் முதலாம் நாள் வழிபாடுகள் மாலை 5:30 மணிக்கு திருச்செபமாலையும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். நவநாள் திருப்பலிகள் தினமும் மாலை 5:30 மணிக்கு திருச்செபமாலையுடன் ஆரம்பமாகி நடைபெறும். எதிர்வரும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு முதல் நன்மை பெறவிருக்கும் பிள்ளைகளுக்கான பயிற்சி இடம்பெறும். எதிர்வரும் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு முதலன்மை பெறவிருக்கும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்கான ஒத்திகை இடம்பெறும். இன்று மாலை 2:30 மணிக்கு ஆலயத்திற்கான பொது சிரமதானம் இடம்பெறும். அனைத்து பங்கு மக்களும் தங்களது வலயங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களை துப்புரவு செய்வதை தவிர்த்து ஆலயத்தின் உட்புறம் மற்றும் ஏனைய பிரதேசங்களை துப்புரவு செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். சிரமதானத்துக்கு வரும்பொழுது துப்புரவு செய்ய பயன்படுத்தும் உபகரணங்களையும் இயலுமானவரை உங்களுடன் எடுத்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலய திருவிழா மிக அண்மையில் உள்ளதால் அதற்கான ஆயத்தங்களை முன்னெடுக்க உதவும் முகமாக இதுவரை தங்களது வருடாந்த மற்றும் தாபரிப்பு கட்டணங்களை செலுத்தாத உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வசிக்கும் இவ்வாலயத்தை சேர்ந்த இறைமக்கள் நேர காலத்துடன் தங்களது கட்டணங்களை செலுத்தி நம் பாதுகாவலரின் பெருவிழா சிறப்புற நடைபெற உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. இன்னும் ஒரு அறிவித்தல். இன்று மாலை 4:15 மணியை போல இளையோர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான சந்திப்பு இடம்பெறும். வழிபாடு பற்றி கலந்துரையாடுவதற்காக நாளை மாலை 6:30 மணிக்கு பீடப்பணியாளர்களுக்கான பயிற்சி இடம்பெறும். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மேற்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இன்றைய நாளிலே தம்முடைய பாதுகாவலி விழாவை கொண்டாடுகிற கார்மேல் அன்னை மாதா சபையினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். கடந்த மே மாதத்திலே இல்லங்கள் தோறும் மரியனுடைய திருச்சுருவம் எடுத்து சென்று
மரியனுடைய பக்தியையும் பரிந்துரையையும் கேட்பதிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து நமது வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். இந்த வழிபாடு பற்றிய குறிப்பு பின்ன காலமே அந்த பூசைக்கு தொடங்கியக்குள்ள பவனி வரைக்க நீங்கள் 2 பக்கமும் நின்று வர்ற சுவாமிக்கு என்ன இது செலுத்த தேவையில்லை. நீங்கள் வந்து முன்னுக்கு வணங்கிட்டு உங்களோட இடத்துக்கு போகிறது நல்லது. என்ன நீங்கள் 2 கரையில் நிற்கங்களுக்கு ஒரு மாதிரி கிடக்கு. அடிக்க போகிறாங்களோ எதையும் பேச போகிறாங்களோன்ற ஒரு டென்ஷன் ஆயிருக்கு. அதுக்காக எல்லாம் நீங்கள் வந்து பவு பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். குருவானவர் பின்னால் வந்து பவு பண்ணிவிட்டு பீடத்துக்கு வருவார். சரியா? மற்ற இனிமேல் அதை வாசிக்கிறார்கள். இந்த பக்கம் வாசகங்கள் வாசிக்கிறவர்களும் முன்னுரை மன்றாட்டு வாசிக்கிறவர்கள் இந்த பக்கமும் மேலே இருப்பார்கள். அதை நாம் வழிபாட்டு குழுவினருக்கு பயிற்சி கொடுப்போம். அவர்கள் உங்களுக்கு பயிற்சி தருவார்கள். அடுத்தது காணிக்க பவனி வர்ற பொழுது முதல் எரிகிற மெழுகுதிரி கொண்டு வரணும். நூந்த மெழுகுதிரி இல்லை, ஏன்னா எரிகிற திரி கொண்டு வரணும். அப்போ எரிகிற திரி கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுங்க. இந்த நூந்து போகிற மெழுகுதிரிகளை கொண்டு வராங்க. எரிகிற திரி, அதுக்கு பிறகு ஒரு பூ, அதுக்கு பிறகு பூசைக்கு பயன்படுத்துகிற பொருட்கள், அதுக்கு பிறகு நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்குரிய வேறு எந்த காணிக்கை கொடுத்தாலும் அந்த ஓர்டரை நாங்கள் பயன்படுத்துகிற நல்லது. முதல் கொப்பி பேந்து பூ பேந்து தொங்கலில் கடைசியாக மெழுகுதிரி வருகிறது. அதெல்லாம் முறை. ஆனால் அந்த முறையை நீங்கள் ஒருக்கா பயன்படுத்தி கொள்ளலாம். கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க பவனி செய்கிற பொழுது. அவை மற்ற காணிக்க வேண்டால் 2 பேர் போய் ஞாயிற்றுக்கிழமையில் திருநாட்களில் காணிக்க வேண்டுவீங்க. அவர்கள் கடைசியில் வாரது நல்லது. எல்லாருக்கும் பிறகு ஓடிப்போய் சக்ரிஸ்டிக்கை வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. 2 கடைசியில் காணிக்க வேண்டி கொண்டு வரவர்கள் அந்த தட்டுக்கு பிடிச்சிட்டு காணிக்க வேண்டியவங்க தானே. அப்போ அந்த காணிக்க வேண்டி கொண்டு வரவர்கள் கடைசியில் வருவது சிறப்பானதாக இருக்கும். நன்றி. ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல் செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில்
நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகை காண புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பல செய்தலும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே. உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே. எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.